இரண்டாவது பார்வை சகேயுவின் பார்வை. இதுவரை இயேசுவின் பார்வை எப்படி இருந்தது? ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய 3 ஆண்டுகளிலும் அவர் பார்வை அப்படியாக இருந்தது. இன்றைக்கு அடுத்ததாக சகேயுவின் பார்வை எப்படி இருந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 19ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்க வகை தேடினான். சகேயுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்லை. அவன் ஆயக்காரங்க தலைவனாய் இருக்கிறான், நல்ல வேலை இருக்கு, ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். பின்னையே அவன் இயேசுவை பார்க்க வேண்டும், பின்னையே அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதுல்ல. அவன் இயேசுவை ஒரு ரசிகனாய் பார்க்கிறான். அவன் இயேசுவை ஒரு ரசிகனாய் பார்க்கிறான். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பிரபலமான நடிகரும் அரசியல்ல தன்னுடைய ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், அவன் கரூர்ல அந்த ரேலியில வரும் பொழுது கூட்ட நெரிசல் இருக்கு. என்ன செய்தாங்க? பார்த்தோம்ல, செய்தியில பார்க்கிறோமே, இந்த கூட்ட நெரிசல்ல பாதி பேர் ஜெனரேட்டர் மேல ஏறி அவனை பார்க்க வேண்டும், அந்த ரசிகனை பார்க்க வேண்டும் என்று ஜெனரேட்டர்ல ஏறுறாங்க. கரூர்ல மரத்து மேல ஏறி மரக்கிளை உடைந்ததுனாலதான், வெயிட்டு தாங்க முடியாம மரக்கிளை உடைந்ததுனாலதான் கூட்ட நெரிசல் அதிகமானதுலாம் சொல்றாங்களே. அப்ப இந்த காலத்திலேயே மரத்துல ஏறி பார்க்கிறாங்க. யாரை பார்க்கிறாங்க? ஒரு ரசிகனை பார்க்கிறாங்க, ரசிகனை பார்க்கிறாங்க. சகேயுவின் காலகட்டத்துல அவன் இயேசுவை ஒரு ரசிகனை போலதான் பார்க்க வந்தான். வாவ், ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் செய்கிறாரு, இயேசு அதிசயம் செய்கிறாரு. 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேர் கொடுக்கிறாராம்பா, அவரை நான் பார்க்கணுமே, அந்த ஒரு ஆசை. அந்த ரசிகன்கிற பேசிஸ்ல இயேசுவை பார்க்க வந்தான். அவன் ஒரு ஃபேனாக இயேசுவை பார்க்க வந்தான். ஆனால் இறுதியில் என்னவாய் மாறுகிறான்? அவன் ஃபாலோவரா மாறுறான். இயேசுவுக்கு நீங்க ரசிகனா அல்லது இயேசுவுக்கு சீஷனா? இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க இயேசுவை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு ரசிகனை போல பார்க்கிறீர்களா அல்லது தேவைக்காக மாத்திரம், ஒரு அற்புதத்தை பெறும்படியாக மாத்திரம் இயேசுவை பார்க்கிறீர்களா? அப்படி இருந்தால் உங்களுடைய காரியத்தை, உங்கள் பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு நீங்கள் ரசிகனா அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவரா? ஆண்டவர் ரசிக்கிற ஜனங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரு, தன்னை பின்பற்றி வாங்கிறாரு. என் பேதுரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வேலையை முடிச்சுட்டு நீ வர அப்படின்னு சொல்லல. எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை பின்பற்றி வா, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறாரு. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். அவன் ஒரு ஃபேன் பேசிஸ்ல இயேசுவை ரசிகனை போல பார்க்கும்படியாக அவன் நினைத்தான். ஆனால் இறுதியில என்ன ஆகிறது? அவன் மனசாட்சி குத்தப்பட்டவனாய், அவனுடைய மனசாட்சி உழுக்கப்பட்டவனாய், அவன் மனம் திரும்பி தன் ஆசிகளில பாவ அறிக்கையை செய்து இயேசுவை அவன் வீட்டிற்கு மாத்திரமல்ல அவனுடைய உள்ளத்திலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நீங்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒருவேளை ஃபேன் பேசிஸ்ல பார்க்கிறீங்களா? இயேசுவை ஒரு ரசிகனை போல, அவர் அற்புதம் செய்பவர், அவர் வல்லமை உள்ளவர் என்று அவருடைய வல்லமைகளையும் அதிசயங்களையும் பார்த்து நம்ம ரசிக்கிறது மாத்திரம் செய்யறோமா அல்லது அவரை பின்பற்றுகிறாரா? அவன் பாவ அறிக்கை சகை என்ன செய்கிறான்? பாவத்தை அறிக்கை செய்து முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் உம்மை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரை பின்பற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அவருக்கு தேவை முழுமையான அர்ப்பணிப்பு உள்ள ஜனங்கள். முழுமையா அர்ப்பணிக்கிறானா? தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்கிற வாழ்க்கை வாழுகிறானா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இன்றைக்கு சகேவை போல உங்க பார்வை மாற வேண்டும். ஒருவேளை அவன் ஃபேன் பேசிஸ்ல பார்க்கும்படியாய் நினைத்தான், ஆனால் அவன் கடைசியாக இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாறினான். இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாறினான். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து, சகேவை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? உங்களோட உறவாட வேண்டும், அனுதினமும் உங்க வீட்டோட வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
இயேசுவை அழைத்து கொண்டு போவீர்களா? இயேசுவை அழைத்து கொண்டு போவீர்களா? இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய தீர்மானம் உங்கள் கையில இருக்கு. சகேயு சந்தோஷத்தோட இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை அழைத்து கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறீர்களா? இயேசுவின் இடத்துல இந்த ராத்திரி வேளையில எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாது. ஒருவேளை ஒரு சுகத்திற்காக இயேசுவின் இடத்துல நான் கேட்கலாம் வந்திருக்கலாம், அல்லது என்னுடைய குழந்தைகள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்க இயேசுவின் அண்டை வந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உன் வீட்டுக்கு வர்றேன்பா, இந்த ராத்திரியில நான் உன் வீட்டுக்கு வர்றேன், இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்கிறார். இயேசுவை அழைத்து கொண்டு போக உங்களுக்கு விருப்பமா? ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். அவரை அழைத்து கொண்டு போனால் சகேயு போல ஆண்டவரை உம்மை பின்பற்றுவேன், கடைசி வரை அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவேளை நீங்க இயேசுவை இன்னைக்கு ராத்திரி அழைத்து கொண்டு வீட்டுக்கு போலாம். நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணும் பொழுது இயேசு உங்கள் அருகில் இருப்பார். நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும் பொழுது இயேசு உங்கள் அருகில் இருப்பார். நீங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியை எப்படி ட்ரீட் பண்றீங்க, இயேசு அருகில் இருந்து பார்ப்பார். வேலை ஸ்தலத்துல நீங்க இருக்கும் பொழுது இயேசு உங்களோடு வருவார். விருப்பம் இருந்தால் இயேசுவை அழைத்து கொண்டு போங்கள். அவர் உங்கள் வீட்டிற்கு வர ஆயத்தமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இயேசுவினிடத்தில் இருக்க இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இயேசுவை தேடாதிருங்கள். இந்த காரியத்தை காட்டிலும் மேலான காரியம், அவர் உங்களோடு உறவாடும்படியாய் உலாவுகிற கர்த்தர் உங்களோடு வர விரும்புகிறார். அழைத்து கொண்டு போங்கள். சகேயு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். கடைசி அவன் இல்லத்துல, அவன் உள்ளத்திலையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை நீங்க இயேசுவை முழுமையமா ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க இயேசுவை பாதியா, ஒருவேளை 10 அறை நம்ம இருதயத்தில் இருந்தால் 7 அறைக்கு இயேசு அனுமதியை விடுங்க. ஆனா மீதி 3 அறைக்கு இயேசுவே நான் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நீங்க வராதீங்க, இயேசுவே நான் தேட்டருக்கு போகும்போது என் கூட வராதீங்கன்னு சொல்றீங்க மாதிரி இருந்தா இந்த ராத்திரி வேளையில நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில தலையிட விரும்புகிறார். இயேசு உங்க குடும்பத்துல தலையிட விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகள் காரியங்களில் இயேசு தலையிட விரும்புகிறார். அவர் வந்தால் உங்களுக்கு சுகம் உண்டாகும். அவர் வந்தால் உங்களுடைய பலவீனங்கள் மாறும். இந்த இயேசு இன்றைக்கு சகேயுவை பார்த்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், சீக்கிரமாய் இறங்கி வா, சீக்கிரமாய் இறங்கி வா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசுவை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும்.